நடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார். வணக்கம். கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்ட விவசாயிகள் வழக்கு ஒரு வழியாக இன்று முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது எப்படி என்று சற்றே பார்த்தோமானால், இந்த வேளாண் சட்டங்கள் அரசியல் சட்டத்திற்கு முரணானதா இல்லை அரசியல் சட்டத்திற்கு ஒத்துப்போகக்கூடியதா என்று இங்குள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா உட்பட பல்வேறு பிரமுகர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துள்ளனர். இதனுடைய அரசியல் சட்டத்தின் முரணாக இருக்கிறதா அல்லவா என்று அடிப்படை கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை இன்னும் வரை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. இதே போன்றுதான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிரான வழக்குகளும் உள்ளது. அது ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 16க்கு எதிராக உள்ளதா, அடிப்படை அரசியல் சட்டத்திற்கு முரணாக உள்ளது என்று கோரி வழக்கு தொடுத்துள்ளனர். அதையும் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொள்ளாமல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு இருக்கலாமா வேண்டாமா என்ற வழக்கை மாத்திரம் எடுத்து ஒரு தீர்ப்பை அளித்தது. அதே போன்று இப்பொழுது விவசாயிகள் டெல்லியை சுற்றி முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள், சீக்கிங் த ரிமூவல் ஆஃப் ப்ரொடெஸ்டிங் ஃபார்மர்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் டெல்லி, அந்த வழக்கைத்தான் சுப்ரீம் கோர்ட் இன்று எடுத்து 2 நாட்களாக பரபரப்பாக மத்திய அரசை விளாசி தள்ளியதை நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள். ஆக மத்திய அரசை இவர்கள் சுப்ரீம் கோர்ட் பல கேள்விகளை கேட்டுவிட்டது, பல தவறுகளை சுட்டிக்காட்டிவிட்டது என்று நம்மில் பலர் பெருமிதம் அடைந்தோம். உண்மையிலே சுப்ரீம் கோர்ட் இன்னும் நீர்த்து போய்விடவில்லை, அந்த நீதிபதிகளுக்கு இன்னும் முதுகெலும்பு இருக்கிறது என்று நாம் சற்றே பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தோம். இன்று சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குகளை விசாரித்து போராடும் விவசாயிகளை சரியாக கலந்தாலோசிக்கவில்லை, போராடும் விவசாயிகளுடைய போராட்டத்தை சரியாக மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை, எந்த விதமான கலந்துரையாடலோ இல்லை ஒரு கன்சல்டேட்டிவ் அப்ரோச்சோ இந்த மத்திய அரசிடம் இல்லை என்று கூறிய உச்சநீதிமன்றம் இன்று ஒரு கமிட்டியை அமைத்து அந்த கமிட்டி போராடும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே கருத்துக்களை கேட்டு ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் கொண்டு வருவதற்காக ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறது. சர்ச்சைக்குள்ளான இந்த 3 விவசாய சட்டங்களையும் ஒன்று நீங்கள் நிறுத்தி வையுங்கள் அல்லது நாங்கள் நிறுத்த வேண்டி வரும் என்று கடுமையாக கடிந்து கொண்ட உச்சநீதிமன்றம் ஒரு நாள் அவகாசம் கூட கொடுத்தது மத்திய அரசிற்கு. அதற்கு பிறகு மத்திய அரசு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டதோ என்னவோ, இன்று ஒரு கமிட்டியை அந்த 3 வேளாண் சட்டங்களையும் அதை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தி வைத்துள்ளது. இதனிடையே ஒரு கமிட்டியை அமைத்து இந்த போராடும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட விதிமுறைகளுக்கும் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அந்த கமிட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. அந்த கமிட்டியில் எல்லோரும் முறையிட்டு ஒரு தீர்மானமான முடிவுக்கு எட்ட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் பரிந்துரைத்துள்ளது. இன்றைய கமிட்டியில் இருப்பவர்கள் யார் என்று சற்றே நாம் பார்த்தோமானால் 4 நபர்கள் கொண்ட இந்த கமிட்டி, ஒன்று அசோக் குலாட்டி என்பவரும், அவர் பெரிய மிகச்சிறந்த அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிஸ்ட். அதற்கு பிறகு பிரமோத் குமார் ஜோஷி என்ற கூடிய மிகச்சிறந்த விவசாய வல்லுநர், எக்ஸ்பர்ட் இன் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அதற்கு பிறகு அனில் கன்வாட் என்ற விவசாயிகள் சங்கத்தை சார்ந்த ஒருவர். எந்த மாதிரி விவசாயிகள் சங்கம் என்றால் ஷேட்காரி சங்கதனா என்ற ஒரு விவசாய சங்கத்தின் ஒரு பிரிவினுடைய தலைவர். இன்னொருவர் பூபிந்தர் சிங் மான் என்று சொல்லக்கூடிய பாரதிய கிசான்
யூனியன் ஒரு அது பல குழுக்களாக உள்ளது. அதில் ஒரு குழுவினுடைய தலைவராக இவர் இருக்கிறார். இந்த 4 கொண்ட ஒரு கமிட்டியை அமைத்துள்ளது. இந்த 4 யார் என்று சற்றே நாம் ஒன்றே சென்று பார்ப்போமானால், அசோக் குலாட்டி என்பவர், அவர் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் என்ற கமிட்டிக்கு சேர்மன். CACP என்று சொல்லக்கூடிய இந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருப்பவர். அவர்களுடைய கருத்து எப்பொழுதுமே ப்ரோ மார்க்கெட் ஆக மார்க்கெட்டை விரிவுபடுத்த வேண்டும். இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடமோ இல்லை ப்ரொக்யூர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசிங் மார்க்கெட்டிங் கமிட்டியோ போன்று அமைத்து அதன் மூலமாகத்தான் விவசாய விளைபொருட்களை கையகப்படுத்த வேண்டும் என்ற நிலையை இருக்கக்கூடாது. மார்க்கெட்டுக்கு திறந்து விட்டு யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேண்டுமானாலும் அதை எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பது போன்ற ஃப்ரீ மார்க்கெட் நிலைகளை எடுத்து முன்வைக்கக்கூடியவர், அதற்காக வாதாடக்கூடியவர். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் என்பது ஒரு ஒழுங்கமைப்புக்கு உட்பட்டு ஒரு சீர்படுத்தப்பட்ட மார்க்கெட்டாக இருக்கக்கூடாது. அது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு மார்க்கெட்டாக இருக்க வேண்டும் என்று ஆதி முதலே கூறிக்கொண்டிருக்கிறவர் அவர். 2015 முதல் நிதி ஆயோக்கினுடைய டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர்ல அவர் மெம்பரா இருக்கிறார். இன்று வரை அதுல மெம்பரா இருக்கிறார். ஆக இவருக்கும் இந்த சட்டங்களுக்கும் இவருக்கு புரியாத சட்டங்களோ இல்லை இவருக்கு தெரியாத சட்டங்களோ இல்லாது, இவருடைய முன்னேற்பாடின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதான் இந்த சட்டங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை குறிப்பிடுகிறோம். அடுத்து வரக்கூடியவர் ஜோஷி. இவரும் அவரை போலவே ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமிஸ்ட். அதாவது மார்க்கெட்டினுடைய எந்தவித கட்டுப்பாடும் இன்றி இயங்குவதற்கு எந்த விதமான அரசின் தலையீடோ அரசின் கட்டுப்பாடோ அரசின் அறிவுறுத்தலோ இன்றி சந்தை இயங்க வேண்டும் என்ற நிலைப்பாடை கொண்டவர் இவர். இதில் யார் வேண்டாம் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வர வேண்டும் என்று ஒற்றைக்காலில் இருக்கக்கூடிய ப்ரோ மார்க்கெட் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட். இவர் நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் மார்க்கெட்டிங் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத்தில் இருக்குது. அதில் தலைவராக இருக்கக்கூடியவர். வேர்ல்டு பேங்க்கில் ரொம்ப நாள் அக்ரிகல்ச்சருடைய மார்க்கெட்டிங் பற்றி வேர்ல்டு பேங்க்கில் இருக்கக்கூடியவர். ஆக இவர்கள்லாம் வேர்ல்டு பேங்க்கில் இருந்து எந்த மாதிரி கருத்து சொல்வார்கள் என்று உங்களுக்கும் தெரியும், அங்கே போராடுகின்ற விவசாயிகளுக்கும் தெரியக்கூடிய விஷயம்தான் அது. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இவர் குலாட்டியும் சரி இவரும் சரி பல்வேறு பத்திரிகைகளுக்கு ஏற்கனவே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சந்தைக்கு இந்த விவசாய விளைபொருட்களை சந்தையை திறந்து விடாவிட்டால் அது ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தையாக இருந்து அரசை கொள்முதல் பண்ண வேண்டிய நிலை பண்ண மாதிரி இருந்தால் அது விவசாயத்திற்கும் நல்லதல்ல, விவசாயிகளுக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல என்பதுதான் இவருடைய வாதம். இதில் குலாட்டி என்பவர் எதிர்கட்சிகளெல்லாம் இந்த விவசாயிகளை தூண்டிவிட்டு இந்த போராட்டத்தை நடத்துகின்றனர் என்று கூறிக்கொண்டிருப்பவர். இந்த ஜோஷி என்பவர் இதுவரை இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் அது சிறிய விஷயங்கள் தான். இதில் அவர்கள் இதற்கு மேல் போராட வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏனென்றால் கவர்மெண்ட் ஏற்கனவே இவர்களுக்கு எதிராக நல்ல பல சலுகைகளையும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸையும் கொடுத்துள்ளது. இன்னும் ஏன் இந்த விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்கவில்லை. அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய கோல் போஸ்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆக இவர்கள் இருவருமே இந்த சந்தையை திறந்துவிட்டு அதில் விவசாயிகளுக்கு என்ன கிடைப்பது என்பதை விட விவசாயிகளை சந்தைகளின் முன்னால் வீச வேண்டும் என்பதுதான் இவருடைய நிலைப்பாடு. அவர்களுக்கு எந்த விதமான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோ இல்லை ஆதரவு விலையோ அல்லது ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட்டு, அதாவது கவர்மெண்ட் தலையிட்டு
அவர்களிடமிருந்து விளைவித்த பொருட்களை வாங்கி அவர்களுக்கு ஆதார விலையை கொடுத்து அவர்களை வாழ்விக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு கிடையாது. அரசு இதில் தலையிடக்கூடாது. சந்தையை திறந்து விட்டால் சந்தைக்கு ஒருவன் என்ன விலைக்கு வேண்டுமானாலும் அவனுக்கு கட்டுப்படியான விலைக்கு வாங்கி கொள்வானே ஒழிய விவசாயி கட்டுப்படியான விலைக்கு விற்பான் என்பது அல்ல அர்த்தம். சந்தையில் பிரைஸ் விலைகள் தீர்மானிக்கப்படுவது எவ்வளவு பொருட்கள் சந்தைக்கு உற்பத்தியாகி வருகின்றதோ, எவ்வளவு சந்தைக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ இதை பொறுத்து அந்த விவசாய விலைகள் தீர்மானிக்கப்படும். இதுவே வருங்காலத்திற்கு சிறந்தது, இதுதான் எல்லாருக்கும் உகந்தது என்ற கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய இந்த 2 எக்ஸ்பர்ட்ஸ். இவரும் இந்த ஜோஷியும் பாதி அப்படிங்கிற இன்னொரு வல்லுனர், பொருளாதார வல்லுநரோட சேர்ந்து ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்காரு. அந்த பாதின்னு அவர் பேர், பாதின்னா நீங்கள் வேற ஒன்றும் நினச்சிக்க வேண்டியதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போராட்டம் அவசியமற்றது, யாரையும் கலந்தாலோசிக்கவில்லை என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. ஏன்னா இதை கடந்த 20 வருஷமாக இதை விவாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். யாரும் இதை தீர்மானமாக முன்னெடுத்து வைக்கவோ அந்த சட்டத்தை ஏற்றவோ அதை நடைமுறைப்படுத்தவோ முன்வரவில்லை. இன்று நாம் முன்வந்திருக்கிறோம். அதனால் இதுவரை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்? நாங்கள் ஏற்கனவே பேசி முடித்து விட்டோம். இதையெல்லாம் பேசி சலித்தாயிற்று என்பதுதான் அவருடைய வாதம். ஆக அப்புறம் இந்த 2 நபர்களை அடுத்து மேலும் 2 நபர்கள் இந்த கமிட்டியில் இருக்கிறார்கள். அவர்கள் யாருன்னா, அவர்கள்லாம் விவசாயிகளை சார்ந்தவர்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளது. அதில் ஒருத்தர் கன்வாட் என்று சொல்லக்கூடியவர். இவர் இவர் வேற யாரும் இல்லை, ஷேட்காரி சங்கத்தில் அந்த சங்கத்தில் உள்ளவர். இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவர் எந்த மாதிரி விவசாயிகள் சங்கம் உண்டுன்னா, இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது ஜோஷின்னு ஒருத்தர் மகாராஷ்டிரில் இருந்திருப்பார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. 1984-85லேயே மகாராஷ்டிராவில் பஞ்சு உற்பத்தி விவசாயிகள் தங்களுக்கு தகுந்த விலை, நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்று போராடிய பொழுது மகாராஷ்டிரா அரசாங்கம், அன்றிலிருந்த மகாராஷ்டிரா மாநில அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வச்சு, மார்க்கெட்டிங் சொசைட்டியை வச்சு அதன் மூலமாக ஒரு விலையை அறிவித்து அங்கு விளைந்த அனைத்து பருத்தியையும் அவர்கள் கொள்முதல் செய்தனர். இந்த சரத்ஜோதி என்பவர் அதற்கு எதிராக இதில் நிறைய ஊழல் இருக்கிறது என்று பல போராட்டங்களை நடத்தி அன்றைக்கு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மினிமம் விலை கொடுக்கப்பட்ட கொள்முதல் செய்யப்படுகின்ற பொருட்களையும் அந்த முறையையும் எதிர்த்து போராட்டம் நடத்தியவர். எதுக்கு சொல்றேன்னா, அதற்கப்புறம் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதற்குள்ள இந்தியா நுழையும் பொழுது, அன்றைக்கு 1990களில் இந்தியாவில் இருந்த 3 மிகப்பெரிய விவசாய சங்கங்கள், ஒன்று மகேந்தர் சிங் டிக்கையட் என்ற யூபியில் பெரிய விவசாய சங்கம், அது ஜாட்டு விவசாயிகளை அடிப்படையாக கொண்டது. ஜாட்டு, ராஜ்புட்ஸ், யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசில் உள்ள மக்களுக்கெல்லாம் பெரிய விவசாயிகளுக்கு விவசாயிகள் பங்கெடுக்கக்கூடிய சங்கம் அது மகேந்திர சிங் டிக்காயட்டினுடைய சங்கம். அதற்கப்புறம் கர்நாடகாவில் நஞ்சுண்டசாமி என்பவர் தலைமையில் இங்கே ஒரு ரைத்தோ சங்கான்னு ஒன்று இருந்தது. அவர்களும் இந்த மூவரும் சேர்த்து சரத் ஜோஷி, நஞ்சுண்டசாமி, டிக்காயட் என்பவர்கள் தான் 3 மிகப்பெரிய விவசாயிகள் தலைவர்களாக 90களில் பார்க்கப்பட்டார்கள். அவர்களில் சரத் ஜோஷி மட்டும் இந்த WTOவில் சேர்வதற்கு முன்னின்றவர். மற்ற 2 பேரும் அமெரிக்காவுடைய ஃபுட் செயின்ஸ் கார்பரேஷன் இங்கே வந்த பொழுது அதற்கு எதிராக பலவித போராட்டங்கள் தெற்களில் இறங்கி நடந்த பொழுது சரத் ஜோதி ஒன்றுதான் அவர்களை வரவேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியவர். போராட்டம் நடத்தல, ஆர்ப்பாட்டம் நடத்தியவர். ஆக இவர்கள் அந்த மாதிரி சங்கத்தை சேர்ந்தவர் தான் இந்த கன்வாட் என்கிறவர். அடுத்து இருப்பவர் மான் என்று சொல்லக்கூடிய
இவர் வந்து இவரும் பாரதிய கிசான் யூனியன்ங்கிற ஃபேக்ஷன், அதில் மகேந்திர சிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய அது பல சங்கங்களாக இன்று பிரிந்து விட்டது. அதில் ஒரு பிரிவினுடைய தலைவராக இவர் இருக்கிறார். இவங்க 2 பேரும் ஏற்கனவே நரேந்திர சிங் தோமார்னு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சந்தித்து நாங்கள் இந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனாலும் இந்த அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் அதி தீவிரமடைந்த பொழுது இவர்கள் வேறு வழியின்றி திரும்பவும் தங்களையும் அந்த போராட்டத்தில் இணைத்து கொண்டு நாம் மத்திய அரசிடம் பேசலாம் என்று கூறி மத்திய அரசுக்கு திரும்பவும் ஒரு மனுக்களை அளித்தனர். அந்த மனுக்களில் அவர்கள் கூறுவது என்னவென்றால், விவசாயிகளுக்கும் அதாவது அரசு இயந்திரத்திற்கும் அரசு கொள்முதல் செய்வதற்கும் தனியார் கொள்முதல் செய்வதற்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேண்டி இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஃபார்ம் கான்ட்ராக்டில் எல்லாரும் விவசாயிகள்லாம் யாரிடமும் முறையிட வகை செய்யலை இந்த ஃபார்ம் ஆக்டில். அதற்கு அவர்கள் கோர்ட்டுக்கு போகலாங்கிற வழியை செய்யணும். ஆக இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை இந்த அரசு சட்டங்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்தது. அதில் சில மாற்றங்கள் செய்யலாம் என்பன போன்ற மேற்போக்கான சில விஷயங்களை மட்டும் இவர்கள் முன்வைத்து அந்த மனுவை அளித்தனர். இதே மனுவை இவர்கள் அளிக்கும் பொழுதுதான் சுதேசி ஜாகரன் மஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு, அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு, விவசாயிகளுடைய அமைப்பு, அவர்கள் இதே மாதிரியான ஒரு மனுவையும் மத்திய அரசிடம் அளித்தனர். ஆக இந்த போராட்டம் தீவிரமடையும் பொழுது உங்களுக்கு தெரியும், தொழிலாளர் போராட்டமோ இல்லை விவசாயிகள் போராட்டமோ நடைபெறும் பொழுது அந்த யூனியன், இப்போ நீங்கள் யூனியனில் இருக்கிறவங்க, சில யூனியனில் இருக்கிறவங்க அரசாங்கத்தை ஆதரிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியை சேர்ந்த ஒரு யூனியன் மட்டும் அந்த ஸ்ட்ரைக்கு சப்போர்ட் கொடுக்காது. அதற்கு பேர் நாம் என்ன வைப்போம்னு உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல இப்போ விரும்பலை. அந்த மாதிரியான யூனியனை சேர்ந்தவர்கள் தான் இந்த கன்வாத் என்பவரும் மான் என்பவங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இந்த 4 வரை கொண்ட கமிட்டியை சுப்ரீம் கோர்ட் நியமித்தது அதனுடைய ஞானோதயம் அப்படி இருந்திருக்கிறது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஞானோதயம் 2 நாட்களுக்கு முன்பு எப்படி இருந்தது என்றால், சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே இந்த கமிட்டியை ஆர்.எம். லோதா என்ற பழைய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் அமைக்கலாம் என்றும், இதில் பிரபல விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நன்கு உணர்ந்த, அதை பற்றி அதிகம் எழுதியிருக்கக்கூடிய பிரபல பத்திரிகையாளரும் விவசாயிகளுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய பி. சாய்நாத் போன்றவர் கூட இந்த கமிட்டியில் இடம்பெறலாம் என்று 2 நாட்கள் முன்னாடி கூறினார்கள். இதே பி. சாய்நாத்தை சேர்க்கலாம் என்று ஒரு 2 வாரங்களோ 3 வாரங்களுக்கு முன்னாடி கூட இந்த சுப்ரீம் கோர்ட்டு முன்மொழிந்திருக்கிறது. ஆனால் இன்று ஏனோ அவர்கள் 2 பேரோ விவசாயிகளுக்கு அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பார்கள் என்று நினைக்கக்கூடிய நபர்களை கூட இந்த கமிட்டியில் சேர்ப்பதற்கு இல்லை, அதில் சுப்ரீம் கோர்ட் எத்தனைக்கவில்லை என்பது நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் போராடுகின்ற இந்த விவசாயிகள் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அவர்கள் கூறுவதுதான், நாங்கள் கோர்ட்டுக்கு வரவில்லை, இந்த வழக்கை உங்கள் முன் கொண்டு வந்தது நாங்கள் அல்ல, இந்த வழக்கை மத்திய அரசாங்கம் இந்த வழக்கை உங்கள் முன் கொண்டு வரவில்லை, இந்த வழக்கை கொண்டு வந்தது இவர்களை போராடும் விவசாயிகளை இந்த இடங்களிலிருந்து அப்புறப்படுத்தலாமா, அவர்கள் போராடுவது சட்டத்திற்கு புறம்பானதா, சட்டத்திற்கு உட்பட்டதா, அதனால் என்றுதான் பல்வேறு அது கிரிமினல் நடவடிக்கையா இல்லையா என்றுதான் வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டிற்கு வந்துள்ளன. நீங்கள் இது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானதா, அரசியல் சட்டத்திற்கு ஏற்ப இந்த வழக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றனவா என்ற வழக்கை எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக போராடும் விவசாயிகளை வெளியேற்றுவதற்காக புனையப்பட்ட வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த தீர்ப்பை அளிக்கிறீர்கள். 2வது,
இதற்கு மீடியேஷன் யார் கேட்டா? வழக்கு என்பதே மீடியேஷன் கேட்கவே இல்லை. யாரும் போராடும் விவசாயிகள் கேட்கவில்லை, மத்திய அரசாங்கம் கேட்கவில்லை. இந்த வழக்கை போட்டவர்களும் இதை இப்போ மீடியேஷன் கேட்கல. அவங்க வெளியேற்று என்பதான், விவசாயிகளை வெளியேற்று என்றுதான் வழக்கு தொடுத்திருக்காங்களே ஒழிய இதை இரண்டு தரப்பினருக்கும் சமரசம் செய்து வைக்க கோரி எந்த வழக்கையும் எந்த கோரிக்கையும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் முன்னாலே எந்த கோரிக்கையும் கிடையாது. அந்த மாதிரி மீடியேஷனுக்கான கோரிக்கை கிடையாது. ஆக சுப்ரீம் கோர்ட் இதனுடைய சட்டத்தின் மாண்மையை இல்லை சட்டத்தின்படி ஒரு தீர்ப்பை வழங்காமல், சட்டத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்காமல் இதை சுற்றி வளைத்து வேற எதுவோ இந்த சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு ஒரு பாலிசி விஷயத்தில் தலையிட்டு அதில் ஏதோ ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய அவசியம் என்ன என்பது எங்களுக்கு புரியவில்லை. 8 முறைக்கு மேலாக மத்திய அரசாங்கம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது கூட மத்திய அரசு இதை பற்றி எதுவுமே தெரிவிக்காத, அதாவது இந்த 3 வேளாண் சட்டங்களையும் விலக்குவோம் என்றோ இல்லை தள்ளி வைப்போம் என்றோ இல்லை ரத்து செய்வோம் என்றோ எந்த உறுதிமொழியும் கொடுக்க முன்வராத சமயத்தில் அவர்கள் எங்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டிலும் முறையிடாத சமயத்தில் இப்பொழுது 9வது முறையாக ஜனவரி 9ஆம் தேதி பேசும்பொழுதுதான் இனிமேல் கோர்ட்டு கூட இதை பார்த்து கொள்ளலாம் என்று தோமார் சொன்னார். நரேந்திர சிங் தோமார் என்ற விவசாய அமைச்சர் சொன்னது எங்களுக்கு ஒரு வியப்பை தந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன என்பது எங்களுக்கு புரியவில்லை, ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் சமரசத்தை கேட்காத இருதரப்பினரும் இந்த வழக்குகளுடைய சட்டத்தன்மையை ஆராய கூறி வழக்குகள் இருக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளாத நீதிமன்றம் இப்பொழுது தலையிட்டு ஒரு சமரசத்திற்கு ஒரு வழியை கூறுகிறது என்றால் அந்த சமரசத்திற்கான கமிட்டியில் இருப்ப நால்வரில் அசோக் குலாட்டி என்பவர்தான் இந்த சட்டங்களின் மூலப்பிதா. அவர்தான் இதை வடிவமைத்தவர், முன்மொழிந்தவர், அரசுக்கு எடுத்துரைத்தவர். இவருடைய அடிப்படை அவருடைய முழு ஈடுபாட்டின் அறிவுறுத்தலின் பேர்தான் இந்த சட்டமே இயற்றப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் ஜோஷி என்பவருடைய நிலையம். மற்ற இருவரும் இந்த சட்டம் என்று கொண்டு வரப்பட்டதோ அன்றே இனிப்புகளும் லட்டுகளும் வழங்கி கொண்டாடியவர்கள். இவர்கள் 4 பேரையும் வைத்து இந்த கமிட்டி என்ன தீர்மானிக்க முடியும்? யாரிடம் விசாரிக்க முடியும்? இவர்கள் நாங்கள் போட்டதெல்லாம் முறையல்ல, வாருங்கள் உட்கார்ந்து பேசுவோம் என்று கூறப்போகிறார்களா? என்ன சொல்ல போறார்கள் இந்த கமிட்டியினர் என்றுதான் விவசாயிகள் கேட்கிறார்களே ஒழிய இது யாரை திருப்திப்படுத்த என்று எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதில் பங்கு கொள்ளப் போவதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதே கருத்தை தான் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், மும்பையில் இருக்கக்கூடிய டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் அதனுடைய பேராசிரியரும் பொருளாதார வல்லுநருமான டி ராம்குமாரும் கூறியிருக்கிறார். இந்த கமிட்டி அமைப்பதன் நோக்கம்தான் என்ன? இந்த கமிட்டியை ஒருதலைபட்சமாக கமிட்டியை இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டை இவர்களுக்கு இந்த போராடும் விவசாயிகளுக்கு ஒரு வழியை காட்டி இந்த கமிட்டி ஒன்று வராததற்கு ஒரு நியாயத்தை கற்பித்து விட்டது அல்லவா? இந்த கமிட்டியின் பர்பஸ் நோக்கம்தான் என்ன என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். இதே கேள்வியை தான் தேவேந்தர் சர்மா என்ற இன்னொரு பொருளாதார வல்லுநர் இந்த காம்போசிஷன், இந்த கமிட்டியினுடைய நபர்கள் இவர்களை பற்றி நினைக்கும் பொழுது எனக்கு கலீலினுடைய பாட்டு தான் நினைவுக்கு வருகின்றது என்று கூறுகிறார். அப்படின்னு கூறி அவர் ஒரு இந்தி கவிஞர் இந்தி பாட்டை போட்டிருக்கிறார். அது எனக்கு அர்த்தம் புரியல. ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு எம்ஜிஆர் பாடிய சினிமா பாட்டை கேட்டிருப்பீர்கள். அதற்கு வேண்டுமானால் நீங்கள் அடுத்த அடியை சேர்த்துக்கொள்ளலாம். சிலர் அடிப்பது போல அடிப்பார், சிலர் அழுவது போல அழுவார் என்ற வரிகளை வேண்டால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இது நகைப்பிற்கிடமாகத்தான் உள்ளது என்று உங்களுக்கு தோன்றும் என்று நினைக்கிறேன். விவசாயிகள் கேட்பது அல்ல, நமக்கும் கூட சில கேள்விகள் எழுகிறது. உச்ச நீதிமன்றம் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். அது அரசு நீதியை, அரசமைப்பு சட்டத்தை விளக்கும் அல்லது அதை நடைமுறைப்படுத்தும் ஒரு அமைப்பு ஆகும்.
உச்சநீதிமன்ற தீர்வோ அல்லது தீர்ப்போ என்பதோ அரசியலமைப்பு சட்டப்படிதான், சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும் ஒழிய மனதிற்கு பிடித்த மாதிரியோ ஏனோதான இருக்க இயலாது. உச்சநீதிமன்றம் சமரசம் செய்யும் இடமோ மத்தியஸ்தம் அல்லது மீடியேஷன் செய்யக்கூடிய இடம் அல்ல. அதை செய்வது என்பது கீழமர்வு நீதிமன்றங்களான லோக் அதாலத் போன்றவைதான். அங்கும் கூட மீடியேஷன், சமரசம் இல்லை, ஒரு நடுவர் இரு தரப்பினரையும் தவாக்களையும் கேட்டு இருவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஒரு தீர்ப்பை சொல்கிறார் என்றால் அந்த நடுவராக இருக்க வேண்டியவர், மீடியேட்டராக இருக்க வேண்டியவர் இருதரப்பின் நம்பிக்கையும் பார்ப்பட்டவராக இருக்க வேண்டும். இருவரும் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவராக இருக்க வேண்டும், பொதுவானவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி. சுப்ரீம் கோர்ட் இன்று அமைத்திருக்கிற இந்த கமிட்டி என்பது எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்த நமக்கு வருகின்ற கேள்வி என்னவென்றால், சட்டங்களை தடை செய்வது இல்லை ரத்து செய்வது இல்லை புட் இட் ஆன் ஹோல்ட், இது நீ அந்த சட்டத்திற்கு புறம்பாக உள்ளதா, சட்டத்தின் உட்பட்டு உள்ளதா, அரசியல் சட்டத்திற்கு முரணாக உள்ளதா, அதை அந்த மீறி இருக்கிறதா என்று பார்த்துதான் ஒரு நீதிமன்றம் சட்ட ரீதியாகத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் ஒழிய எந்த சட்டத்தையும் சஸ்பெண்ட் செய்வதோ ஹோல்டு செய்வதோ என்பது எந்த விதிமுறைகளுக்கும் உட்பட்டதாக இல்லாமல் இருக்கக்கூடாது. அது நீதிமன்றத்தின் பணி அல்ல. அது பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டினுடைய பணி. அது நீதிமன்றம் செய்வதற்கான வழி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஜனநாயகத்தை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம் பாராளுமன்ற செயல்முறையை கேலிக்கூத்தாகக்கூடாது. எப்பொழுது ஒரு சமூகத்தில் பிணக்குகளை தீர்க்க வேண்டிய நிலையில் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் இருந்தால் பிணக்குகளை சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்க்க முடியுமே ஒழிய மத்தியஸ்தம் செய்து தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு அமைப்பு கிடையாது. பின் இந்த உச்சநீதிமன்றம் ஏன் நிபுணர்கள் குழுவின் பின்னால் ஒளிந்து கொள்கிறது என்பது நமக்கு ஒரு புரியாத புதிராக உள்ளது. உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்கள் பிரிவினர் ஜனநாயக விதிகளுக்கு உட்பட்டு அரசியல் நடைமுறைக்கு உட்பட்டு போராடும் பொழுது அதை உடைக்க இல்லை உடைத்து ஆட்சி கட்டிலில் இருப்பவர்களை கண்டிப்பது போல் கண்டித்து காப்பாற்றுவது என்பதும் போராடுபவர்களையும் போராட்டத்தையும் சீர்குலைப்பதும் நீதிமன்றத்தின் வேலையா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன் இதெல்லாம் கேட்கிறோம் என்றால், இப்போ நேற்று நீதிமன்றத்தில் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் நினைக்கிறேன், அவர் இந்த போராட்டத்தில் காலிஸ்தானியர் புகுந்து விட்டனர் என்று கூறுகிறார். ஓப்பன் கோர்ட்ல he is making a statement without any evidence. அப்போ உச்ச நீதிமன்றம் கேட்கும் பொழுது அதற்கு நீங்கள் என்ன ஆதாரம் என்றால், நாங்கள் 2 நாள் வைத்து அபிடவிட்டை சமர்ப்பிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். உடனே கோர்ட் அதை ஏற்றுக்கொண்டு 2 நாள் கழித்து அதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய தீர்ப்பை வெளியிடும் என்று கூறுகிறது. இது ஏதோ வேறு இந்த போராட்டத்தை நீர்த்து செய்ய வழிவகுக்கிறார்களோ என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது. நாம் வளர்வதும் நீளுவதும் தாடி மட்டும் அல்ல என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். மலித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்து ஒழித்து விடின் என்பது நாம் அனைவரும் அறிந்த குரல். இதற்கு மேல் ஒன்றும் சொல்வதற்கில்லை. நன்றி, வணக்கம்.